ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குபேர பூஜை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு சகோதரி குபேர பூஜை எப்படி செய்யணும்னு என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. அந்த கமெண்ட்டை நான் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன். ஸோ இப்போது நான் ரொம்ப எளிமையான முறையில் குபேர பூஜை எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை உள்ள நேரம் குபேர நேரம். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய குபேர பூஜை சிறப்பு வாய்ந்தது. குபேரர் தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் இழந்த போதும் கூட லக்ஷ்மி தேவியை வணங்கி தான் இழந்த செல்வத்தை மீட்டாராம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குபேர பூஜையை வியாழந்தோறும் தவறாமல் செஞ்சுட்டு வந்தோன்னா தனம், தானியம், செல்வம், கடன் இல்லா வாழ்க்கை இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். குபேரருக்கு இழந்த செல்வத்தையும் கொடுத்து தன தானிய செல்வத்துக்கு அதிபதியாக நியமித்தது லக்ஷ்மி தேவி தான். அதனால் குபேரரோடு சேர்த்து லக்ஷ்மி தேவியையும் வழிபடணும். இந்த குபேர பூஜைக்கு நான் என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன்னு காமிக்கிறேன். முழு முதற் கடவுளான விநாயகரை முதல்ல எடுத்து வச்சிருக்கேன். விநாயகர் சிலையாவோ இந்த மாதிரி பிரேஸ்லையோ இல்லைன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க, அது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி 5 ரூபாய் காயின்ஸ் நான் 108 வச்சிருக்கேன். இது ஒரு 4-5 வருஷமா இதே காயின்ஸை வச்சு தான் நான் குபேர பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இது இருந்தா வச்சுக்கோங்க, இல்ல ஒரு 9 1 ரூபாய் காயின் வச்சு கூட பண்ணலாம். ஒவ்வொரு காயினும் போடும்போதும் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லி குபேரருக்கு அர்ச்சனை பண்ணணும். இது குபேர விளக்கு. முன்பகுதியில லக்ஷ்மி குபேரர், பின்பகுதியில குபேர எந்திரம் இருக்கும். இந்த விளக்கு சுத்தி 8 காயின் இருக்கும். ஒவ்வொரு காயின்லயும் இந்த குபேர எந்திரம் இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் இல்ல நெய் ஊத்திட்டு பச்சை திரி போட்டு விளக்கேற்றணும். இதுதான் குபேர எந்திரம். இந்த குபேர எந்திரம் வீட்டுல இருந்துச்சுன்னா இதை பூஜையில வச்சுக்கோங்க. ஒருவேளை குபேர எந்திரம் இல்லாதவங்க இந்த மாதிரி அரிசி மாவுல வரைஞ்சிட்டு இதே மாதிரி நம்பர்ஸ் போட்டு ஒவ்வொரு நம்பர்ஸ்லயும் ஒவ்வொரு காயின் வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பூவும் வச்சுக்கோங்க. நம்பரை மறைக்காத அளவுக்கு பூ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது குபேரருடைய படம். மேல லக்ஷ்மியும் பக்கத்துல குபேரனும், குபேரன் பக்கத்துல சித்திரலேகா குபேரன் அவர்களுடைய மனைவி இருக்கிற மாதிரி படம் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல சிலை இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறது சிவபெருமான். இவர் குடும்பத்தோட இருக்கிற படம் என்கிட்ட இருக்கிறதுனால நான் வச்சிருக்கேன். ஏன்னா குபேரர் சிவபெருமானுடைய தீவிர பக்தன் அப்படிங்கிறதுனால சிவனையும் சேர்த்து நான் வச்சிருக்கேன். ஒருவேளை படம் இல்லாதவங்க சிவலிங்கம் வச்சிருந்தா கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி குடும்பத்தோட இருக்க சிவன் படம் வீட்டுல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சோமாஸ்கந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தை. அதுக்கப்புறம் பிரசாதமா கற்கண்டு, முந்திரி, திராட்சை வச்சிருக்கேன். இப்போ ஒவ்வொரு காயினா எடுத்து குபேரர் காலடியில வச்சு நம்ம ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு 108 முறை சொல்லணும். இதுதான் குபேரர் பூஜை. குபேர பூஜை பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகர் பெருமானையும் வணங்கினதுக்கு அப்புறமா தான் எந்த பூஜையா இருந்தாலும் பண்ணணும். நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனளிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.